குருஜி நான் சொல்லட்டா? சொல்லுங்க. शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी। विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं। सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः। पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं। देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। So before we start, a couple of things. கோமதி அம்மாவோட ஸ்டூடெண்ட் ஒரு 3-4 people they said அவளுக்கு அதே டைம்ல இந்த கிளாஸ் டைம்லயே வேற சான்ஸ்கிரிட் கிளாஸ் இருக்கறனால வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 weeks the back they called me over phone, but I don't remember the name. If they are not regular, I think we can remove their name from them. They may not be able to join. யாருன்னு எனக்கு தெரியல, I don't know. We will கேட்டுட்டு we can remove their name. நான் அவ கோமதி மேடம் கிட்ட கேட்கட்டுமா சார்? சில பேர்லாம் ரெகுலராகவே வரதில்லை. தென் ஐ டோன்ட் நோ வெதர் ப்ராப்ளி தே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட்டாக இருக்குமா என்ன சொல்லி தெரியாது, ஆர் இன்ட்ரெஸ்ட் இல்லையோ தெரியாது. அது என்ன பண்ணோம் சொல்லி தெரியல. ஐ டோன்ட் நோ. இப்போ ஏன்னா இப்போ இல்லாமல் டோட்டலாக 24 பேர் இருக்கு. அப்கோர்ஸ் இன்னைக்கு 4 or 5 they said they are not able to come join அப்படின்னு சொல்லியிருக்கா. அது எடுத்தாலும் ஸ்டில் 24 minus this 420 6 பேர் தான் இருக்கு. ஐ நோ. ஸோ இது எனக்கு என்ன டவுட்லாம் இருக்குனாக்கா, மேபி they find it not interested or probably they find it difficult to follow அப்படின்னு தெரியல. So I just wanted to know whether I should proceed in the same way or I should change the whole thing. This doubt is there in me. சரி, இதே மாதிரியே இருக்கட்டும் குருஜி, தயவு செய்து இதே மாதிரியே இருக்கட்டும் குருஜி. எங்களுக்கு சைட் பை சைட் நீங்க கிராமரும், நாங்க இந்த டியூஸ்டே கிளாஸஸ்ல கிராமரும் பண்றோம். மற்ற விஷயங்களை உங்க மூலமா தான் குருஜி எங்களால தெரிஞ்சுக்க முடியறது. அதனால இந்த மாதிரி இருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே சௌரியமா இருக்கு. கிராமர்ல இருக்கிற டவுட்டை கோமதி மாதா கொஞ்சம் கிளியர் பண்றா. இல்ல மிச்ச டவுட்டை நாங்களே உங்ககிட்ட நெக்ஸ்ட் டே கிளாஸ்ல கேட்டுக்கிறோம். நேத்தி தான் கொஞ்சம் நிறைய பேர் வர முடியலன்றதுனால நேற்று கிளாஸ் இல்லைன்னா ரெகுலரா we attend Tuesday classes and Wednesday classes குருஜி. அதனால தயவு செய்து இந்த இதே சிஸ்டமே இருந்தா எங்களுக்கெல்லாம் ரொம்ப சௌரியமா இருக்கும். சார், இப்போ ரிகார்டிங் அந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸு கோமதி மேடம் கிட்ட நான் கேட்டுட்டு அவளை என்ன பண்ணணுங்கிறத நான் கேட்குறேன். நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா, நம்மளோட அந்த ப்ரீவியஸ் கிளாஸ்ல இருந்தா இல்லையா, அந்த SL8ஓட அவளோடதெல்லாம் கொஞ்சம் இன்னும் அதுல இருக்கா. அவ யாரையும் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டாம் அப்படிங்கறதுனாலதான் அது அப்படியே ஓடிட்டு இருக்கு.
அதை ரிமூவ் பண்ணுன்னு சொன்னேன்னா நான் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த செகண்ட் பேட்ச்லயே நிறைய பேர் வரல. சரி அவளுக்கு இந்த கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலை இருக்கு அப்படிங்கறதுனால நிறைய பேர் வரல. ஸோ அதுதான் சார். பார்க்க முடியும். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ பட் ஒன்லி திங் இஸ் whatever I teach, it should reach people. அது அவளுக்கு வந்து பெனிஃபிஷியா இருக்கணும். அந்த பெனிஃபிஷியா இருக்கிறதா இல்லையாங்கிறது எனக்கு எப்படி தெரியும்னாக்கா, இந்த மாதிரி உங்ககிட்ட இந்த ஃபீட்பேக் வந்தாதான் எனக்கு தெரியும். தட் இஸ் த ரீசன். அவெல்லாம் பார்ட்டிசிபேட்டே பண்ணாதனால, அண்ட் many a time I told those who are not able to attend the class, they can still send their query over phone or a WhatsApp and all. So யாரும் ஒன்றும் ரெஸ்பான்ஸே இல்லை. இப்போ ஒன்றுமே தெரியாது whether they are really following it up. அதோட தாற்பயம் புரிஞ்சுக்கிறாளா என்னங்கிறது. இது தேர்ட். சாரி ஃபார் இது. பசுமதி மேடம் சொன்ன இது ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். அகாடமிலேயே படிக்கிறத விட இது ரொம்ப நல்லா இருக்கு குருஜி. இதே மாதிரி ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும்னு தோன்றது. சாரி, நான் கோமதி பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இல்ல நான் என்னோட இது சொன்னேன், ஜஸ்ட் டோல்ட் அவ்வளவுதான். ஐ கண்டினியூ, தேர் இஸ் நோ ப்ராப்ளம் அபவுட் இட். பட் இஃப் many of them are finding difficult to follow, maybe I had to tone down my the description and all. அதுக்கு தான் நான் சார் எங்களுக்கு ஃபைன் சார். we are being with you for the past 4 years. It is fine for us sir. Absolutely fine for us. நாங்க வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்க இது பண்ணல. எங்களுக்கு நீங்க சொல்றதுதான் குருஜி. நாங்க வந்து எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் எழுதல, ஒன்றும் பண்ணல. எங்களுக்கு நீங்க சொல்றதுதான் எங்களுக்கு வந்து என்னை பத்தி நான் சொல்றேன். என்னோட இதுக்கு உங்களால மட்டும்தான் ரீச் பண்ண முடியறது. நீங்க சொல்றது மட்டும்தான் என்னால கிராஸ் பண்ணி என்னால ஃபாலோ பண்ண முடியறது. அதனால என்னோட ரொம்ப சிறந்தாழ்ந்த ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செய்து இதை வந்து மாத்தாதீங்க குருஜி. எங்களுக்கு வந்து நாங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கவே இல்லை. ராதிகா சொன்ன மாதிரி 4 வருஷமா படிச்சிருக்கோம். இந்த ஹோல் திங் நம்ம வாழ்க்கைக்கு எப்படி வந்து பொருந்தி வருதுங்கிறதா இம்பார்ட்டன்ட். இப்போ வேதத்துல சொன்னதெல்லாம் இன்னும் எத்தனையோ இருக்கு. அது இந்த காலத்துக்கு எவ்வளவு தூரம் வாழ்க்கை முறையில கொண்டு வரணுங்கிறது இன்னும் சொல்றதுக்கு நிறைய இருக்கு. ஏன்னா எத்தனை சொல்லி இருக்கு, அதுல நம்ம எத்தனை ஃபாலோ பண்றோம், எத்தனை ஃபாலோ பண்றது இல்லை. அதனால என்ன இடையோர்கள் என்னங்கிறது தெரிஞ்சானக்கா அதுக்கு பதிலாக கீதையில சொன்னதை எப்படி ஃபாலோ பண்ண முடியுங்கிறதுக்கு கொண்டு வரணும். அங்க கொண்டு வந்து நிறுத்திட்டு கீதை ஆரம்பிக்கணும். அதுதான் தாத்பரியம். அப்போ அந்த பேசிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கேன். புவனா சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தேன். ஆமாங்க குருஜி, எங்களுக்கு நிறைய விஷயம் வந்து நீ போன வாரம் நான் வரல, ஆனா ஆடியோ கேட்டேன். அந்த வித்து வேதம் ஸ்மரணம் இது அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் ரொம்ப நல்லா இருந்தது. கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேனேன்னு இருந்தது. அது மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி தரத்துக்கு யாருமே கிடையாது. கிராமர் கூட வசதி மாட்டாங்க. சொன்ன மாதிரி டியூஸ்டே கிளாஸ் நாங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். அது கிராமர் கிளியர் பண்ணிக்கிறோம், உங்கள்கிட்ட டவுட் கேட்கிறோம். இந்த செஷன் வந்து நீங்க சொல்றது ரொம்பவே நல்லா இருக்கு. நாங்க இப்படி ஒரு குரு இருந்து நாங்க ஃபாலோ பண்ணினால்தான் எக்ஸப்ட். அதனால கண்டிப்பா இது ஓகே. சரி, அதான் குருஜி ஒரு சின்ன ஒரு சாரி டு இன்டரப்ட், ஒரு சின்ன இது. நீங்க இந்த கொசுவை பத்தி சொன்னீங்க பார்த்தீங்களா? ஆமா. ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் உங்களை தவிர வேற யாராலையும் சொல்ல முடியாது. நீங்க சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து கொசு கடிச்சா கூட கையை அப்படி ஓங்க தோன்றதை ஒழிய அடிக்கிறதுக்கு வந்து உடனே இல்ல குருஜி அப்படி சொன்னார் பண்ணக்கூடாதுன்ற அந்த ஒரு எண்ணம் தான் மனசுல ஓடிண்டே இருக்கு. அதே மாதிரி எனக்கு வந்து போன கிளாஸ்ல நீங்க சொன்னேன்னு அந்த பூனல் வந்து முன்னொரு காலத்துல வந்து பொம்மநாட்டிகளுக்கெல்லாம் கூட போயிருந்தா எத்தனை பேருக்கு தெரியும்னு சத்தியமா எனக்கு தெரியாது. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு, அதான் நான் எங்க ஆத்துக்கார்ட்ட சொன்னேன். இதனாலதான் வந்து
கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 2 பொண்ணல் போடுறா. எங்க குருஜி சொன்னார் இந்த மாதிரி. இத்தனை 65 வயசுல வந்து நிறைய தெரியாத விஷயங்கள் இருக்கு. அப்ப நாங்க இருந்ததே வேற மாதிரி, ஆபீஸு பசங்க இதுன்னு. இப்போ வந்து எங்களுக்கு தேவை உங்களோட கைடன்ஸ். இந்த மாதிரியான ஒரு இது இந்த வயசுக்கு அப்புறமும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொல்ற மாதிரி இந்த பொறப்பெடுத்து வேஸ்ட். அதனால நீ இதை கண்டினியூ தயவு செய்து பண்ணுங்க குருஜி. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இது வந்து நான் தனியா சொல்லல, இதெல்லாம் பெரியவா சொன்னது வேதத்துல இருக்கிறது. அண்ட் நான் சொல்றது எல்லாமே தெய்வத்தின் குரல்ல இருக்கு. 7 வால்யூம்ல எல்லாமே இருக்கு. நிறைய இடத்துல சொல்லியிருக்கார். அவசியம் எல்லாரும் படிக்க வேண்டிய புக்கு தெய்வத்தின் குரல். அவர் பெரியவர் எழுதினது. ஏனோ அதுக்கு எல்லாருக்கும் டைம் வேண்டி இருக்கும். ஓகே, சரி. அப்புறம் அனதர் விஷயம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இப்போ வந்து நம்ம வேதம் அந்த வேதத்தை ஒட்டின கீதை இதை படிக்க போறோம். நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம், அங்க வேத மந்திரம் சொல்ல போறா, இது பண்ண போறோம், ருத்ரம் ஜபிக்க போறாங்கிற சமயத்துல நமக்கு அங்க போற சமயத்துல அது கேட்கறதுக்கே நமக்கு அந்த ரெவரன்ஸ் இருக்கு. நம்ம ஒரு பவ்யமா தான் போவோம், அதுல கலந்துப்போம், அந்த மாதிரி இருக்கு. இப்ப நம்ம படிக்கப்பட்ட விஷயங்களும் வந்து வேதத்துல சொன்னதுதான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இப்பவும் நமக்கு அந்த பவ்யமும் அந்த ஸ்ரத்தையும் இருந்தா தான் அந்த வேதத்தோட பிளெஸிங் நமக்கு கிடைக்கும். அது வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் இன்ஃபேக்ட் நம்ம பண்ணின வியாக்கரணம் ஆல்சோ பண்ணின வியாக்கரணம் ஆல்சோ வேதத்தோடு ஒரு அங்கம்தான். அப்போ அதுக்கும் அவ்வளவு வந்து ரெவரன்ஸ் இருக்கணும். Then automatically the blessings of the Ishvara will be there. So this is also to be kept in mind. Okay. So having said that, we'll continue. So we have looked at it, how the Veda is relevant to us. It is talking about Artha, Kama, Dharma and Moksha. அது வாழ்க்கை முறையில எப்படி கொண்டு வரணுங்கிறதுக்கு அதை பார்க்கறதுக்கு வேண்டி வேதத்தோட ஸ்ட்ரக்சர் பார்த்திருந்தோம். எத்தனை வேதம் இருக்கு, அந்த ஒவ்வொரு வேதத்திலையும் என்ன கண்டென்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் பார்த்தோம். ஓகே, மெயினா எத்தனை வேதம் இருக்கு? 4 வேதம் இருக்கு. 4 பிளஸ் அத 2 அதுல யஜுர்ல 2 அல்லாம 5. அதாவது அதோட ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தானாக்கா வேதம் எவ்வளவு இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்? 3 தான் இருக்கு. எப்படின்னாக்கா எல்லா வேதமும் which are there in the மந்த்ரானாக்கா நியம அக்ஷரம் இருக்கும். ஒவ்வொரு இதுலயும் இவ்வளவுதான் அக்ஷரம் இருக்கணும். அந்த மாதிரி நியம அக்ஷரம் இருக்கிறது, மந்திரமா இருக்கிறது, அதெல்லாம் கால்டு ரிக்வேதம். சோ அந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் சேர்த்து வியாசர் வந்து வியாசம் பண்ணி தனியா ரிக்வேதம் சொல்லியிருக்க. And other mantras which are in prose form is called Yajurveda. Okay, and in the mantrangal which are there in the prose form or poetry form, when they are rendered in a song wise, it's called Samaveda. இது 3 தான் ஸ்ட்ரக்சர். இந்த 4வது இருக்கிற அதர்வ வேதம் இந்த மூணு ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே வந்துடும். ஓகே, இது 1. 2வது, ஒவ்வொரு வேதத்தும் 4 பாகமா பிரிச்சிருக்கோம். ஓகே, என்னெல்லாம் அது தெரியுமோ? நோட் பண்ணி வச்சிருக்காளோ? நான் கிளாஸ்ல சொன்னேன், நோட் பண்ணி வச்சுக்கோ அவசியம். படிச்சோம், இப்போ ஞாபகம் வரல. இல்ல அது இல்ல. ஒவ்வொரு வேதத்துக்கும் 4 பாகமா இருக்கு. ரிக்வேதம் எடுத்தாக்கா மந்திர போஷன், பிராமணா போஷன், அப்புறம் அரண்யகா,
ஆரண்யகா அண்ட் ஃபைனலி வேதாந்தா. இந்த 4 போர்ஷனா இருக்கும். ஒவ்வொரு வேதத்திலையும் அந்த மாதிரி இருக்கும். மந்திரா போர்ஷன்ல வந்து உபயுக்த மந்திரங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புருஷ சுக்தம், நாராயண சுக்தம், தேவி சுக்தம், அந்த மாதிரி ஆல் சூக்தங்கள் எல்லாம் அதெல்லாம் மந்திர போர்ஷன்ல இருக்கும். அதே மாதிரி ருத்ரம், சமகம், இதெல்லாமே மந்திரா போர்ஷன்ல இருக்கும். இந்த மந்திரங்களை யூஸ் பண்ணி இந்த யஜ்ஞ யாகாதிகள் பண்ணுவா. அப்போ அந்த யஜ்ஞ யாகாதிகள் எப்படி பண்ணது, அது முறை எப்படிங்கிறது வந்து பிராமணா போர்ஷன்ல இருக்கும். ஓகே, அதாவது இந்த மந்திராவை எப்படி ஒரு ரிச்சுவலுக்கு யூஸ் பண்ண வேணும் அப்படிங்கிறது பிராமணா போர்ஷன்ல இருக்கும். So that is a karma to be done. மூணாவது portion is called ஆரண்யகா portion. அதுல வந்து all meditation related mantras will be there. We call it as a upasana. And இப்ப பண்ற மாதிரி normal meditations are not there in the Veda. It is all in a different form. It's a Virat upasana. Okay. And அந்த ஆரண்யகா போர்ஷன்ல கடைசியில வருது is called வேதாந்தம். அந்த வெரி மீனிங் வேதாந்தம் வேதானாம் அந்தஹா இது வேதாந்தம். வேதத்தின் கடைசி பாகத்துல இருக்கிறது வேதாந்தம். அதுக்கு இன்னொரு பேரு உபனிஷத் சொல்லி பேரு. ஓகே, உபனிஷத்துனாலே மீனிங் என்னன்னாக்கா பிரம்ம ஞானம். உபனிஷத் is equal to Brahma Jnanam or Ishvara Swarupam. And this Bhagavad Gita is talking about both the Karma Yoga and the Jnana Yoga. Karma Yoga வந்து இந்த வேதத்தில் உள்ள கர்மாக்களை எப்படி யோகமா பண்றதுன்னு சொல்லி நம்மள ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுங்கிறது கீதையில சொல்லியிருக்கு. ஞான யோகத்துல எப்படி அந்த பிரம்மனும் நானும் ஒன்னுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது, அது தட் இஸ் கால்டு மோக்ஷம். தத்து துவம் அசி இஸ் தி வேத வாக்கியம். அதுதான் சென்ட்ரல் தீம் ஆஃப் தி வேதாந்தா. நீ அதுவாக இருக்கிறாய் இப்படி உபதேசம் பண்ற. நீனக்கா சிஷ்யனை பார்த்து சொல்றார் குரு, நீ அதுவாக, அதுனா நீ ஈஸ்வரா எங்கேயோ இருக்கிறா நினைச்சுட்டு இருக்க, அதுவாக இருக்கிறாய். அதர்வைஸ் என்னன்னாக்க நீயும் ஈஸ்வரனும் ஒண்ணுங்கிற. இப்ப நம்ம நினைச்சிருந்துக்கலாம் நம்ம தனித்தனியா இருக்கோம்னு வச்சிருக்கிறோம். எல்லாருமே ஈஸ்வரா தான். அது எப்படிங்கிறது நம்மளால இப்ப அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் எப்படி அது வந்து வாழ்க்கை முறை மூலமாக அது தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுதான் கீதையில அர்ஜுனனை முன்னிட்டு சொல்றது. தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு see that. அதுக்கு முன்னால இந்த வேதத்துல சொன்ன இந்த கர்மகாண்டத்துல இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் என்ன, அதன் மூலமாக என்ன பயன், எப்படி வந்து வாழ்க்கையில கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறது இஸ் த ஃபர்ஸ்ட் திங் we need to understand. அண்ட் அதை கடைபிடிக்கிறதுக்கு வேதத்திலேயே சொன்னது வர்ண ஆசிரம தர்மா. ஓகே, வர்ணாங்கிற சமயத்துல 4 வர்ணத்தார், பிராமணா, க்ஷத்ரியா, வைசியா, சூத்ரா. இந்த 4 வர்ணம். 4 ஆசிரம் இஸ் பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம் அண்ட் சந்நியாசம். ஓகே, இதெல்லாம் வேதத்துல இருக்கப்பட்டது. பழைய காலத்துல இதெல்லாம் நடைமுறையில இருந்தது. நடைமுறையில இருந்து எவ்ரிபடி வாஸ் ஃபாலோயிங் இட். நல்லா நிம்மதியா அவ வந்து வாழ்க்கையை நடத்தினா, அதன் மூலமா மோட்சத்தையும் அடைஞ்சா எல்லாருமே. இது வந்து ஜென்ஸ் மட்டும் இல்ல, லேடிஸும் எல்லாருக்கும் இது பொதுவா உள்ளதுதான். ஓகே, இப்போ வேதத்துல சொன்ன இதெல்லாம் வந்து என்ன எப்படி இருக்குனாக்கா விதி பிரதிஷேத முகமா இருக்கு. விதினா இப்படி பண்ணு, இதை பண்ணு. பிரதிஷேதம்னாக்கா இட்ஸ் டோன்ட் டூ இட். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்
அப்படிங்கிற மாதிரி இட் இஸ் அ கமாண்ட்மெண்ட் அப்படியாக இருக்கு. இதுல வேதத்துல பூர்வ பாகங்கிறதுல வந்து தி மந்த்ரா போர்ஷன், பிராமணா போர்ஷன், ஆரண்யகா portion will be there. All of them will be in the form of do's and don'ts. Okay. For example, it is say, okay, the swargaya yajet, okay. But now idile verb enadhu? Sanskrit vandache. Verb enadhu idile? Yajet is a verb. Root is yaj. அப்போ யஜேத்ங்கிறது என்ன லகாரத்துல இருக்கு தெரியுமோ? மறந்து போயிருப்பேன் நினைக்கிறேன். நம்ம படிச்ச 4 லகாரம் இருக்கு. லட்டு, லங்கு, லோட்டு, விதிலிங். சோ யஜேத்ங்கிறது எப்படி இருக்கு? எந்த இதுல இருக்கு? விதிலிங்ல இருக்கு. கரெக்ட். சோ விதிலிங்கனாலே என்ன அர்த்தம்? இஸ் a commandment. should do or should not do. so இந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கு. ஓகே. क्या स्वर्ग कामः okay yajet. Another word. In the meaning easy understand. Swarga kamaha yajet. Swarga kamaha is a samasa. Okay. Eppadi varum? What type of samasa? சொர்க்கத்தை விரும்புகிறவன் எவனோ அவன். தமிழ்ல சொன்னேன். சொர்க்கத்தை விரும்புகிறவன் எவனோ அவன். அப்போ வாட் டைப் ஆஃப் சமாசா? மறந்து போயிட்டா சொல்லுங்க. பகுபிரீக சமாசா. கரெக்ட். இட் ஹாஸ் டு பி பகுபிரீக சமாசா. ஏன்னா இட் இஸ் டாக்கிங் அபவுட் அந்நிய பதா. இட் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் it is not talking about swarga. It is not talking about kama, desire. The one who has got desire for the swarga. So it refers to the person. Okay. So it's a bahuvrigi compound. appo swarga kamaha yajet அப்படிங்கிற சமயத்துல சொர்க்கத்தை விரும்புகிறவன் யஜனம் செய்ய வேண்டும். should do அப்படின்னு வந்திருக்கு. this is how it will be. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே. இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த போர்ஷனுக்கு இட்ஸ் கால்ட் விதி போர்ஷன். எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஓகே. அது பண்ணலைன்னா என்ன ஆகும்? பண்ணலைன்னா என்ன ஆகும்? ஓகே. சோ அப்படி கேட்கறத விட இன்னொரு விதமா கேட்கிறேன். எதுக்கு சொர்க்கத்துக்கு போகணும்? சொர்க்கத்துக்கு எதுக்கு போகணும்? சொர்க்கத்துக்கு போகணுங்கிறது ப்ராசஸ் இல்ல, மறுபிறவி இல்லாம இருக்கணுங்கிறது தான் தாட் ப்ராசஸ். இல்ல இல்ல அது இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வாழ்க்கை முறையில இருந்துட்டே கடைசியில மோட்சம். அப்போ வாழ்க்கை முறையில இருக்கிற சமயத்துல சில ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். அது என்ன ரிக்குவயர்மெண்ட்? அதுவும் 4 சொல்லியிருக்கேன் முன்னாடி. ஸோ எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அர்த்த, காம, தர்ம, மோக்ஷம். மோக்ஷம் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் அ ஃபைன். பட் டே டு டேல பாக்குற சமயத்துல அர்த்த அண்ட் காமா ஆர் ஆல்சோ ரிக்வயர்ட். அர்த்தனாக்கா இந்த பொருள் ஈட்டுறது, அதாவது சம்பாதிக்கிறது. ஓகே. சம்பாதிக்கிறது எதுக்குன்னா we want to live secured. we should be secured life இருக்கணும். and
காமங்கிற சமயத்தை காமியத்தே இது காமஹா, என்னெல்லாம் டிசையர் பண்றோமோ, ஏன்னா மனுஷனா பிறந்தானக்கா இந்த டிசையர்ங்கிறது கூடவே இருக்கத்தான் செய்யும் நேரமா. சோ இந்த அர்த்தத்தையும் காமத்தையும் தர்மமா பண்ணணும். அதாவது இன் கீப்பிங் வித் தர்மா இட் சுட் பி ஏர்ன், அதர்மமா பண்ணப்படாது. அதனால இது இனிஷியலி த வேதா இட் செல்ஃப் goes along with the normal person. You have your desire kama and also you earn artha, both of them in the dharmic way. Okay, and அந்த dharmic wayல பண்ற சமயத்துல பிராமணனா இருந்தானக்கா எப்படி பண்ணணும், ஓகே, க்ஷத்ரியனா இருந்தா எப்படி பண்ணணும், வைஷ்யனா இருந்தா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறது. ஓகே, இட்ஸ் கிளியர். ஓகே, அப்போ சூத்ராளுக்கு சொல்லல, ஸ்பெசிபிக்கா சொல்லல. சூத்ராளுக்கு என்ன ஒர்க்கு நம்ம பார்த்திருக்கோம். நம்ம பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது அவளோட வேலை. அந்த 3 வர்ணங்களுக்கும், பிராமணாளுக்கும் க்ஷத்ரியாளுக்கும் வைஷ்யாளுக்கும் அவாவா இதை பண்றதுக்கு ஹெல்பிங்க்கு ஆள் வேணும். அப்ப அந்த ஹெல்ப் பண்றவாதான் சூத்ரா. அவளுக்கு தனியா இந்த மாதிரி விதிச்சிடல, இதெல்லாம் அவசியம் இல்லை. இப்போ அவளும் கார்த்தால இருந்து ராத்திரி வரைக்கும் அவளும் யாக யஜ்ஞாதியில இருந்தானக்கா, அப்புறம் யாக யஜ்ஞாதி பண்றவா எப்படி பண்ணுவா ஜோஷ் பாருங்க இல்லையா? சோ அவளுக்கு முறையே அப்படியே வச்சிருக்கு. அந்த மாதிரி அவ ஹெல்ப் பண்ணிட்டு தார்மீகமா இருக்கிற சமயத்துல அவளுக்கு ஈஸியா இந்த மோட்சம் கிடைக்கிறதுக்கு வழி பகவான் காட்டியிருக்க. தெரிஞ்சதோ? அதே மாதிரி when it says that the swarga kamaha yajetங்கிற சமயத்துல it refers to a person. That person is called yajanam pannanamnale, yagam pannanamnale. There has to be a karta should be there, a one who has to doing the yajna should be there, and that person has to have certain qualification, adhikaritvam. So vedathoda idupadi a purusha, a male person is only has got the adhikaritvam to do the yaga yajnadikal. adukku modal requirement is the upanayanam. அப்புறம் அந்த 41 சம்ஸ்காரங்கள் இருக்கு. everyone has to undergo all those things. இப்போ இப்படி நான் சொல்ற சமயத்துல அப்போ பொம்மராட்டிகளுக்கு இதுக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் வரும். அதே புவனா asked about it. I said, நான் என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா தெரியல. இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? இருக்கு. ஓகே, அப்போ வைதிக தர்மத்தின் படி தி karta has to rest with only one person and he has to have the adhikaritvam. We should earn that adhikaritvam. Then the karta பத்னி இல்லாம ஒரு கர்மாவும் பண்ண முடியாது. He doesn't have even one of the adhikaritvam he acquires is by getting into marriage. And the vivaham is a samskaram. That is itself is a Vaidika karma. Appo when he cannot do most 99% of the karma, he doesn't have the adhikaritvam to do it without patni. Then the patni become very important in the for yajnas. Adalda பதஞ்சலி சூத்திரத்துல இலக்கணத்துல ஒரு தனியா ஒரு சூத்திரமே இருக்கு. இந்த பத்னிங்கிற வேர்டு எப்படி டெரைவ் ஆகுதுங்கிறதுக்கு. ஓகே, பதிங்கிற வேர்ட்ல இருந்தா பத்னி டெரைவ் ஆயிருக்கு வித் சர்டன் மாடிஃபிகேஷன்.
and the condition is the yajnurvai patnihi. யஜ்ஞம் பண்றது யஜ்ஞத்தின் மூலமாக வந்தாதான் பத்னி, அண்ட் யஜ்ஞம் பண்றதுக்கும் பத்னி அப்படின்னு எழுதியிருக்க. இப்ப என்ன ஆறுது, இந்த முறைப்படி அக்னி வளர்த்து அதுக்கப்புறம் அதுல அந்த அந்த விவாகத்துல இருக்கிற அந்த அந்த மெயின் சடங்கு வந்து தாலி கட்டுறது இஸ் நாட் அ மெயின் திங் அட் ஆல் இன் அவர் திஸ் திங். ஓகே, தி இம்பார்ட்டன்ட் ஒன் ஆர் தி கன்யாதானம். அப்பா வந்து பொண்ணை வந்து தானமா கொடுக்கிறார். ஓகே, தட் இஸ் கன்யாதானம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் அதுக்கப்புறம் இருக்கிற வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் தி சப்தபதி. ஏழு தரம் நடக்கணும். 7 தரம் சேர்ந்து நடந்தா they become friends. So the relation between patni and pati is a friend. Okay, each one complements others the same. Okay, இந்த மாதிரி this is all thing. அப்புறம் அங்க இதுல வந்து அக்னி ஆதானம்ங்கிற ஒரு பெரிய கர்மா இருக்கு, அதுதான் இம்பார்ட்டன்ட். அந்த அக்னி ஆதானம் பண்றதுக்கு வேண்டிதான் அந்த கர்த்தாவோடு மாப்பிள்ளையோடு ஜாதகம் பார்க்கறாளே தவிர ஜாதகம் பொருத்தம் நம்ம இதுல கிடையவே செய்யாது. பெரிய நிறைய விஷயங்கள் முறை இல்லாம பின்னாடி ஏதோ சென்டிமெண்ட்ஸ் மூலமா வந்ததுதான். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, ஸோ ஏன்னா எனி அக்னி காரியம் பண்றதானக்கா அதுக்கு நேரம் காலம் எல்லாம் பார்க்கணும். அதுக்கு வேண்டிதானே அது மாப்பிள்ளையோட ஜாதகம் பார்க்கறாளே தவிர இஸ் நாட் ஃபார் அதர் திஸ் திங். அவ ரெண்டு பேரும் அப்புறம் வந்து they have to live a life of a mutual sacrifice. Oh, I will sacrifice some of my requirement. I will go along with you. Is the patni. Similarly, pati also equally the same. I sacrifice some of my individual requirement and go along with you. இதோட தாத்பரியம் தான் மாலை மாத்திக்கிறது. கல்யாணத்துல இருக்கிற அந்த மாலை மாத்திக்கிறது இதுதான். 3 தரம் மாலை மாத்திப்பா. இப்போ எங்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு கொடுக்கறேன், உங்ககிட்ட இருக்கிறத எனக்கு கொடு. இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து mutually we will live a life, and the main purpose of the vivaham is for the moksha. ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்துக்கு வேண்டிதான் அது. So also samskara. In another words, the vivahumங்கிறது லேடிஸ்க்கு it is in place of upanayanam of this thing. அதனால சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் உபநயத்துல இருக்கிறதும் அதே மாதிரி இங்க இருக்கும், பட் ஆஃப் டிஃபரெண்ட் மந்த்ராஸ். அம்மி மிதிக்கிறது, அம்மி மிதிக்கிறது வந்து இதுலயும் உண்டு. அம்மி மேல நின்னுண்டு பூணல் போடுற பையன் he has to say the மந்திரம். யாருக்கும் அந்த மந்திரத்தோட அர்த்தமே தெரியாது. எப்படி இந்த கல்லு வந்து உறுதியா ஸ்ட்ராங்கா இருக்கோ அது மாதிரி நான் வேதத்தை பின்பற்றி நான் வந்து தர்மமான வாழ்க்கையை உறுதியாக நடத்துவேன் அப்படிங்கறதுதான் அந்த மந்திரத்தோட எசன்ஸ். இதெல்லாம் தெரியாதனால எல்லாம் ஒரு பெரிய ரிச்சுவல்ஸா பாயிண்ட் இருக்கு. அதே மாதிரி விவாகத்துல இருக்கிற மந்திரங்கள் அர்த்தம் எல்லாம் இட்ஸ் a very very important mantra. மீனிங் தெரிஞ்சானக்கா we all will get to wonder how it is like that. ஏன் இதெல்லாம் நமக்கு முன்னாடியே தெரியாம போச்சுன்னு ஆயிடும். இனியோ பரவாயில்ல. ஏன்னா இதெல்லாம் சொல்லணும்னாக்கா இதெல்லாம் நிறைய இது இருக்கு சார். பட் நிறைய வந்து நம்மளுக்கு சொல்லாமையே இதுதான் வழக்கம், இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தானே சார் வந்திருக்கும். இட் இஸ் நாட் டோல்ட் இல்லையா? டோல்ட்னா நம்மளும் கேட்கல. we are not asking. அந்த காலத்துல வந்து ஆத்து வாத்தியார் வந்து ஆத்துல கல்யாணம் ஆறதுக்கு முன்னால அவர் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பார். இந்த கல்யாணத்துல என்னெல்லாம் இருக்கு, இதோட என்ன தாத்பரியம் எல்லாம் சொல்லி கொடுப்பா. அதெல்லாம் எல்லாம் போயிடுது இப்போ அந்த இதெல்லாம். ஸோ அண்ட் அது இல்லாம எல்லாருமே வேதப்படி வர சமயத்துல அவளுக்கே எல்லாம் தெரிஞ்சு ஆத்துல இருக்கிறவாளுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, அதே மாதிரி
லேடிஸ் வந்து வேத மந்திரம் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதா மெயினு. பட் இன்ஃபேக்ட் நம்ம ட்ரெடிஷனலா பார்த்தானாக்கா ஒரு 200-300 இயர்ஸ் பேக் பார்த்தானாக்கா வைதிக குடும்பமா இருந்தானாக்கா பொம்மநாட்டிக்கு ஆம்படையானுக்கு எத்தனை தெரியுமோ அத்தனையும் அவளுக்கு தெரிஞ்சுதான் இருந்திருக்கு. ஏன்னா அவ சின்னதா இருக்கிற சமயத்திலேயே அவ அப்பா வந்து ஆத்துல ஜபம் எல்லாம் பண்ணுவா, எல்லா மந்திரங்கள்லாம் சொல்லுவா. கேட்டு கேட்டு அவ அந்த சின்ன வயசுல 5-6 வயசுல எல்லாமே மனப்பாடமாயிடும். நான் நிதர்சனமா பார்த்திருக்கேன். நாட் ஃபார் பிரகடனம். என்னோட பொண்ணு இருக்கிற சமயம் நான் வந்து ருத்ரம் சமகம் எல்லாம் சொல்லி இருக்க சமயத்துல அவ கேட்டு கேட்டு எல்லாம் படிச்சுட்டா. She knows at that time. She would have forgotten by this time. That is different. But this is how a Vaidika family was living. 2-3 generations இதெல்லாம் போயிடுது. Okay, especially the after the British this thing and all things are all went very haywire. Okay, இது வெரி பெரிய ஆதங்கமா இருக்கு. இதைத்தான் பெரியவர் காஞ்சி பெரியவர் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். அதெல்லாம் அந்த மாதிரி இருந்தானாக்கா இன்னைக்கும் எல்லாமே ரொம்ப நிம்மதியா இருக்கும். இந்த மாதிரி ஆடம்பரமெல்லாம் இருக்க வேண்டாம், பட் ரொம்ப நிம்மதியா இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ what I am trying to say is நம்ம வாழ்க்கைக்கு எது உகந்ததோ அதைத்தான் வந்து வேதத்துல சொல்லியிருக்கு. அண்டு அதை வந்து இந்த வர்ணாசிரம தர்மத்தின் படிதான் நடக்கணும்னு எல்லாம் சொல்லியிருக்கு. ஓகே, இது வரைக்கும் ஓகேயா? எனி டவுட் ஃபார் எனிபடி? குருஜி ஒரே ஒரு சின்ன இது ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இப்ப நீங்க வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா மனைவியோடு பண்ற அந்த ஹோமங்கள் அதுக்கெல்லாம் அப்படி இருந்துதான் பாத்தியத அது பவர் உண்டு, கர்த்தா ஒண்ணு, அதனால வந்து மனைவிக்கு வந்து உண்டுன்னு இப்ப சொன்னேன் இல்லையா? இப்போ மனைவிக்கு இல்ல, இப்போ கர்த்தா ஒண்ணு, ஆனா மனைவி வந்து கூட இருந்து பண்ணினாதான் அது ஸ்லாக்கியம்ன்ற மாதிரி சொன்னேன் இல்லையா? பிரம்மச்சாரியா இருக்கிறவாளுக்கு கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியா இருக்கிறவா எத்தனை பேர் இருக்கா? அப்போ அவ வந்து அவளுடைய மூதாதையர்களுக்கோ அவளோட அப்பா அம்மாக்களுக்கோ அந்த மாதிரி பண்ண சிராத்தம் எல்லாம் அத எப்படி வரும் குருஜி? அதான் அதுக்கு வந்து இந்த ஸ்ராத்தம் எல்லாம் கிரகஸ்தா பண்ற மாதிரி ஸ்ராத்தம் அவளால பண்ண முடியாது. they cannot do. அதுக்கு கவுனமா இருக்கிற சில வே இருக்கு, அதுபடிதான் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் அவளுக்கு அருகதை கிடையாது. பட் வாழ்க்கை பூரா அவ வந்து பிரம்மச்சாரியா இருக்கானாக்கா அதுக்கு வேண்டி சில நியமங்கள் இருக்கு. ஸோ அதனால that won't be 100% following the ஸ்ராத்தாதிகள் கர்மாக்க அது ஃபாலோ பண்ணாது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் வந்து அப்போ இந்த பொம்மநாட்டி வந்து அந்த ஆஜ்யம்னா நெய், அந்த இதா இருக்கிற நெய்யை பார்த்தாதான் அந்த நெய் வந்து அந்த ஹவிசா ஆறுறதுக்கு அருகதை ஆறுதுன்னு. அப்போ நீங்க தென்னணும் அப்போ பொம்மநாட்டுக்கு எத்தனை பவர் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த சென்ஸ் என்ன, பிகாஸ் ஒரு பெரிய யஜ்ஞத்துக்கு வேண்டிய சாதனம் it is become eligible only after the lady has blessed that. Not only that, இந்த ஒரு யஜ்ஞத்துல யஜ்ஞ ஆகாதிகள் என்ன கர்மா பண்ணாலும் அந்த கர்மாக்கு வந்து தட்சணை ஆல்சோ இஸ் பார்ட் ஆஃப் த கர்மா. தட்சணை இஸ் பார்ட் ஆஃப் த கர்மா. ஓகே, வாத்தியாருக்கு கொடுக்குற தட்சணை இஸ் பார்ட் ஆஃப் த கர்மா. அந்த தட்சணை ஓகே பொம்மநாட்டி இல்லாம இவனால கொடுக்க முடியாது. என்ன மந்திரம் சொல்றாரு கேட்டுருக்கோ? தட்சணை கொடுக்குற சமயத்துல உடனே வாத்தியார் சொல்றாரு மாமியை கூப்பிடுங்க. மாமியை வந்துட்டு என்ன பண்ணோம்?
அனந்த புண்ணிய பலதம் இதசாந்தியம் பிரயச்சமே. அந்த அனந்த புண்ணிய பலம் வேணும்னாக்கா பொம்மநாட்டி அது கூட இருந்தாம கிடைக்காது. சோ ஏதாவது இவ சைலண்டா வேலை பண்ணிட்டே இருப்பா, அவளுக்கு அந்த கர்மாக்குள்ள எல்லா பலனும் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அதனாலதான் வேதத்துல என்ன சொல்லி இருக்குனாக்கா, எஜமானன் பண்ணினாலும் அந்த கர்மாக்குள்ள பலன் 50% பத்தினிக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இதுதான் தாற்பயம். மந்திரம் சொல்ல வேண்டாம் அப்படிங்கறது பதில மந்திரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மந்திரம் சொன்னதுனால அந்த கர்மா பண்ணினதுனால என்ன பலன் இருக்கோ அந்த பலன் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுச்சுனாக்கா எதுக்கு சொல்லணும்? யோசிச்சு பாருங்க. திஸ் இஸ் ஆல் தி வேதம் சேஸ். And this is the real satyam. It is no exaggeration at all. சும்மா உங்களெல்லாம் புகழ்ந்திருக்க வேண்டிய நான் சொல்றதில்லை. It is how it is. அப்போ நிறைய பேர் இந்த காலத்தை கேட்கிற, ஏன் பொம்மநாட்டிகள் காயத்ரி ஜபம் ஜபிக்க கூடாது? காயத்ரி ஜபிக்கிறது அதுக்கு இருக்கிற பலன் ஆட்டோமேட்டிக்கா இவாளுக்கு வந்துடும். all the Pommanati has to see to it, make facility for the gens to do that sandhya vandaram. அதுக்கு அவளுக்கு அந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்தா போறோம், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்ப இத்தனை சுலபமா ஒரு பலன் வந்துடுறதுனாக்கா இப்ப எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறதெல்லாம் பண்ணணும்? யோசிச்சு பாருங்க. சோ இந்த மாதிரி இல்ல. மோஸ்ட் ஆஃப் த திங் the matru vargam is put in a very high pedestal in our veda. முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், எல்லாமே கடைசியில இஸ் ஃபார் தி மோக்ஷா. மோட்சத்துக்கு வேண்டி சந்நியாசம் எடுத்து போனவர் அண்ட் ஞானம் கிடைச்சவர், ஓகே, அவரை எல்லாரும் நமஸ்காரம் பண்ணணும். அவர் அம்மாவுக்கு மட்டும் நமஸ்காரம் பண்ணலாம், அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணலாம். ஏன்னா she is responsible for giving janma for this person, and அந்த ஜன்மா வந்ததுனால தான் அவருக்கு மோட்சம் ஞானம் கிடைச்சது. This is how it is. Suppose how precious or how elevated are the role of the matru vargam pathakam. ஒரே ஒரு டவுட் சார். சொல்லுங்க. ஒரு பேரண்ட்ஸ்க்கு பொண்ணு மாத்திரம் தான் இருக்கா, பையன் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவளோட அந்திம கிரியைகள் பொண்ணு பண்ணலாமா? பொண்ணு கையில இருந்து தானே பில் வாங்கி பண்றா. அப்ப அந்த பொண்ணு எப்படி பண்ணணும்? டைரக்டா இதுபடி நம்மளோட இதுபடி டைரக்டா பொண்ணுக்கு பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இதெல்லாம் இந்த அந்தியஷ்டி பண்றது, இட் இஸ் ஆல்சோ an ishti, it is also an yajna, it is also an agni karyam, and any agni karyam cannot be done unless until that person is initiated into upanayanam. But எப்ப லேடிஸுக்கு உபநயனம் ஆலையோ, again as per our veda, she is not eligible to do the agni karyam, but she has certain powers. Without this, that agni karyam cannot be done. அதனால வாரிசு இல்லைனாக்கா இதுக்கு நம்மளோட இதுல so many alternatives are available. தாயாதிகள் பண்ணலாம், போன ஆரோ அவளோட பிரதர் பண்ணலாம், நிறைய இருக்கு. அதெல்லாம் இல்லைங்கிற பட்சத்துலதான் தென் இவாட்டு புல்லு வாங்கி சம்படிக்கின்றோம். அதம பட்சம் என்ன சொல்றானாக்கா, அதே கோத்திரத்துல இருக்கப்பட்ட யாரு வேணா பண்ணலாம்ங்கிறது. இப்போ அவ்வளவு சொல்ற சமயத்துல பொம்மநாட்டி பண்ணலாங்கிறது எங்கேயுமே கிடையாது. ஏன்னா again it is based on the thing, பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் அதுல இருந்தா ஆரம்பிச்சது.
அப்படி பண்ணணும்னாக்கா then the உபநயன சம்ஸ்காரங்கள் இருந்தாலும் அதெல்லாம் பண்ணிருக்கோம். சொந்த பொண்ணை விட பந்து வர்க்கம் எப்படி சார் பெட்டரா இருக்க முடியும்? அதே கோத்திரத்துல பிறந்ததுனால அவ உறவாயிட முடியுமா? அப்படிதான் சொல்லியிருக்கீங்க. அதர்வைஸ் கோத்திரம் பார்க்கணும். அப்படிதான் வேதத்துல சொல்லியிருக்கேன், நான் சொல்லல. வேதத்துல சொன்னதுதான் சொல்லி. இதுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ் சொன்னதுதான் கடைசி பட்சமா தான் அதே கோத்திரத்துல இருக்கிறவா பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன சொல்லி இருக்கனாக்கா, யாரு போனாலோ அவளோட பிரதர்ஸ் பண்ணலாம். இல்ல பிரதர்ஸுக்கு பிரதர்ஸோட குழந்தைகள் இருந்தானாக்கா அவ யாரா பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஐ டோன்ட் நோ எக்ஸாஸ்டிவ்லி. தேங்க்யூ சார். சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் ஃபண்டமெண்டலி பொம்மநாட்டிகள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத புரிஞ்சுட்டானாக்கா அப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஐ மீன் இட் பிகம் ரிடண்டன்ட் அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஓகே ஓகே சரி. Now we are coming back to our this thing. So again, when you looked at it, this the Vedam, the நாலு divisionல there is the first moon division, that is called the mantra portion, the brahmana portion, aranyaka portion. These are all together is called karma kanda. எல்லா கர்மங்கள் வைதிக கர்மங்கள் பண்றது அதுக்குள்ள பலன் அதெல்லாம் அதுல சொல்லி இருக்கு. அப்போ in other words it is termed as sadhana sadhya rupaha. ஒன்னு பார்த்தது these are all in terms of vidhi pradisheda. வேதத்தை பொறுத்த வரைக்கும் it is there in the form of commandment. The very commandment why Veda says for the benefit of the person. இப்போ நம்ம குழந்தையில சொல்லி நீ அதை பண்ணாதரா, சாயங்காலம் அணக்க கை கால் அலுமிண்டு ஸ்லோகன் சொல்லு, we also compel them. அது நம்ம for the benefit. அதே மாதிரி Vedam is also telling these are all do and these are all should not be done. It is for the benefit of the person. வேதத்துக்கு இன்னொரு என்ன சொல்லுவானாக்கா, சஹஸ்ர மாத்ருவத். ஒரு அம்மா குழந்தைகள் மேல எத்தனை பிரியமா எல்லாம் த்ரூ அவுட் பாத்துக்கிறா ஒரு அம்மா. அது மாதிரி வேதம் is equivalent to more than 1000 mothers. So சஹஸ்ர மாத்ருவத். ஸோ அவ்வளவு நம்மளோட நன்மையை பொறுத்து தான் it is telling the commandment. It is not otherwise interested in commanding us. Okay, so அந்த commandment மூலமா ஃபாலோ பண்ணாக்கா நமக்கு வேண்டிய அர்த்த காமங்கள் முறையா கிடைக்கும். ஓகே, அப்ப அந்த அர்த்த காமங்கள் கிடைக்கிறதுக்கு the ways எப்படி பண்றது, சாதனம், means of doing it, and sadhyam, the end, how to get the result. எனக்கு சில ரிசல்ட் வேணும், சில டிசையர் இருக்கு. அந்த டிசையரை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு வேதத்தின் மூலமா பார்த்தானாக்கா நான் எப்படி பண்றது, இதுவும் this is also there in the through this commandment. These are all there. Sadhana sadhyam. Sadhanamnaka means, sadhyamna end. Okay, this is an example சொன்னாக்கா you will be able to understand what is this sadhana sadhyam. முதலே சொன்ன மாதிரி progeny இல்லைனாக்கா, so that person family has got a desire for getting the progeny children. So he can then what
all other means are exhausted. லௌகிக படி என்னெல்லாம் மெடிக்கலா கிடைக்கல எல்லாம் பார்த்துட்டு முடியலனாக்கா then the Veda talks about it. புத்திரகாமேஷ்டி யஜ்ஞா. அப்போ புத்திரகாமேஷ்டி யஜ்ஞா யாரு பண்ணுவா? புத்திராங்கிறதெல்லாம் புத்திரி இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். ஓகே, அதனாலதான் ப்ராஜினின்னு. ஓகே, ஸோ யாரு பண்ணுவா? குழந்தைகள் இல்லாதவா தான் பண்ணுவா இல்லையா? ஸோ அதனால ஃபார் that person who is desirous of the progeny, he is the eligible person. குச்சேலர் பண்ண முடியாது. ஏன்? அவருக்கு இல்லை. so he can only do it. அப்போ அவர் பண்ணணும்னாக்கா then it will indicate so now the sadhyam is known. Sadhyam is the progeny. To be what he desires, what he wants is a progeny, that is clear. But அது பண்றதுக்கு எப்படி பண்றது? வேதம் is only is a பிரமாணம். எப்படி இந்த யஜ்ஞாவை முறையா அதுல சொல்லிருக்க மாதிரி புத்திரகாமேஷ்டி யஜ்ஞம் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணாக்கா புத்திரன் கிடைப்பார். காஞ்சி பெரியவர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். ஒரு 70 வருஷம் முன்னால ஒரு செட்டியார் போய் கேட்டாராம் அவர்கிட்ட. அவர் பார்த்துட்டு பண்ணுங்கன்னு சொன்னாராம். அவ பண்ணாலாம் குழந்தை பிறந்துதான். பண்ணா டெஃபினட்டா கிடைக்கும். ஏன்னா வேதம் பொய் சொல்லாது. சத்தியம் வதங்கிற வேதம் பொய் சொல்லாது. பட் எனிதிங் அதுல சொல்லிருக்க மாதிரி கரெக்டா பண்ணினாக்கா அதுக்கு ரிசல்ட் வரும். அப்போ இந்த புத்திரகாமேஷ்டி எப்படி பண்ணணுங்கிறது சாதனம், த மீன்ஸ் ஹவு டு டூ இட், இட் வில் இண்டிகேட். ஓகே, ஸோ சாதன சாத்தியம். ஸோ இன்னொன்னு நான் சொன்ன மாதிரி ஒரு வறட்சியா இருக்கு, மழையே இல்லை, அதனால இது விளைச்சலே இல்லைனாக்கா தி கம்யூனிட்டி வில் டிசைட் இது மழை வரத்துக்கு வேண்டி என்ன பண்ணோம் அப்படின்பா. ஸோ தேர் அகெயின் இப்போ மழை வேணுங்கிறது இஸ் த டிசையர். அதுக்கு என்ன பண்ணோங்கிறதுக்கு சாஸ்திரா சேஸ் காரீரி யஜ்ஞா ஷுட் பி டன். அது எப்படி பண்ணோங்கிறதெல்லாம் அகெயின் வேதம் இஸ் ஒன்லி டிசைன். ஓகே, ஸோ அதை பண்ணக்கூடிய முறை எப்படிங்கிறதுக்கு வேதம் சொல்றபடிதான் பண்ணணும். இப்போ வேதம் will become pramanam in two way. Pramanamnaka it become an authority simply in two way. One, the சாதனம் எப்படி பண்ணறங்கிறத சொல்லி கொடுக்கிறது வேதம் தான். இப்படி பண்ணினா இந்த ரிசல்ட் வரும் அப்படிங்கிற சமயத்துல இந்த பண்றதுக்கும் ரிசல்ட்டுக்கும் எப்படி தொடர்பு இருக்கு, இதை சயின்ஸால ப்ரூவ் பண்ணவே முடியாது. எப்படி புத்திரகாமேஷ்டி யஜ்ஞம் பண்ணா குழந்தை வருங்கிறதுக்கு சயின்டிபிக்கா there is not no explanation whatsoever. ஏன்னா பாக்கியுள்ள லௌகிக மீனிங்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் they came to that. சிமிலர்லி மழை வரணும்னாக்க காரீரி யஜ்ஞா பண்ணா வருங்கிறார். காரீரி யஜ்ஞா எப்படி பண்ணணுங்கிறதுக்கு வேதா இஸ் அ பிரமாணம். இது பண்ணினா அதோட தொடர்பு மூலமாக மழை வரும் அப்படிங்கிறதுக்கும் அதுதான் தப்பு. எப்படி தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கு வேதம் தான் சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண முடியாது. ஓகே, இந்த காலத்துல they will bring so many scientific way of explanation, அதெல்லாம் not valid at all. okay fine. then இன்னொருத்தருக்கு வந்து for a comfortable living he want a lot of money ன்னு வச்சுங்களேன். இது வந்து வேதத்தை யூஸ் பண்ணி தர்மமா one can acquire money also. okay, அது கடைசியில மணி வரது வந்து through some efforts only. பட் அந்த எஃபர்ட்ஸ் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கிறதுக்கு there is another yajna is possible. okay, that is called ஆவகந்தி ஹோமம் சொல்லுவாங்க.
ஆவகந்தி ஹோமம். இப்போ இந்த ஆவகந்தி ஹோமம் பண்ணினாக்கா then that person will get money through his business or whatever it may be. Again, ஆவகந்தி எப்படி பண்றதுங்கிறது சாதனம் also means also it indicate இது பண்ணா எப்படி அவனுக்கு பைசா வரும், அந்த கனெக்ஷன் எப்படிங்கிறதுக்கும் வேதா alone is பிரமாணம். அப்ப என்ன ஆகுது, இந்த மாதிரி there are 400 different yajnas are there. Many of them may be for individuals benefit, but most of them is for the community benefit. Community benefit da main ah vechirukadhu ella. Okay, so that way the purva bhaga consisting of the enade purva bhaga enalla irukku. I just want you to give a feedback. வேதத்தில் இருக்க பூர்வ பாகத்தில் இருக்கிற மூணு என்னது? மந்த்ரா, பிராமணா, இந்த மூணு ஆரண்யகா. இது மூணு இட் இஸ் அ பிரமாணம் ஃபார் சாத்திய சாதனம், சாதன சாத்தியத்துக்கு. ஓகே, இப்போ இத்தனையும் சொன்ன வேதம் என்ன சொல்றக்க, இந்த மாதிரி சாத்திய சாதனமா அக்வயர் பண்ணினதெல்லாம் தேர் ஆல் நிலையா இருக்காது. நிதர்சனமா பாக்குறோம் இல்லையா, எது நிலையா இருக்கு, எதுவுமே நிலையா இல்லை. நம்மளே நிலையா இல்லை. மேபி தி லைஃப் ஸ்பேன் இஸ் 80 years 90 years, நம்மளே இருக்க மாட்டோம். இந்த ஹோல் பிரம்மாஜிஸ் லைஃப் டைம் பாக்குறதெல்லாம் இது நம்மளோட வாழ்க்கையே நாட் ஈவன் ஃபிளாஷஸ், ஒரு செகண்ட் கூட இல்லை. எனியோ தட்ஸ் ஆல் வில் லுக் அட் இட். அப்போ இதெல்லாம் நிலையானது இல்லை. அப்போ நிலையானது என்ன, நித்தியமானது என்ன, அனந்தமான என்ன அப்படிங்கிறதும் வேதம் இஸ் டெல்லிங். இட் இஸ் டெல்லிங் இன் தி உத்தர பாகம். தட் உத்தர பாகம் இஸ் கால்டு வேதாந்தா ஆர் உபனிஷத். இத நிறைய பேர் அகைன் வேதாந்தாங்கிற வேர்டை சான்ஸ்கிரிட் வேர்டு, இட்ஸ் ஆல்சோ ஏ சான்ஸ்கிரிட் வேர்டு. ஓகே, இட்ஸ் அ காம்பவுண்ட். வேதானாம் அந்தஹா. அப்ப என்ன மாதிரி காம்பவுண்டு? ஷஷ்டி தத்புருஷா. தத்புருஷா, கரெக்ட். இட் இஸ் வேதானாம் அந்தஹா ஷஷ்டி தத்புருஷா. ஓகே, கர்மதாரையா. ஓகே, அப்போ என்ன ஆகுது, எல்லா வேதத்திலும் இது கடைசியில இருக்கோ, தட் இஸ் கால்ட் வேதாந்தா. ஸோ இட் இஸ் அ பொசிஷனல் நேம். இப்போ வேதாங்கிற சமயத்துல நான் சொன்ன மாதிரி நாலு வேதம், 4 வேதத்துல நிறைய ஷாக்கா இஸ் தே. ஒவ்வொரு ஷாக்காலையும் there will be the 4 portions will be there. மந்த்ரா, பிராமணா, ஆரண்யகா வந்துல உபநிஷத்து இருக்கும். அந்த மாதிரி நிறைய உபநிஷத்து இருந்திருக்கு, நிறைய வேதாந்தா இருக்கும். So the positional name is Vedanta. Some of the modern people give a different interpretation of Vedanta. Vedantam naka, it is the end of Vedangarada. It is a culmination of Veda. இதோட தாத்பரியமே இதுதான் அப்படின்னு சொல்ற. அது strictly speaking, grammatically also it is not correct. In terms of content also it is not correct. ஏன்னா வேதாந்தா is taken from வேதானாம் அந்தஹா. வேதானாம்ங்கிறது ஷஷ்டி பகுவச்சனம் இல்லையா? ஸோ சான்ஸ்கிரிட் அப்பப்போ ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே, பகுவச்சனம் it is not single ekavachanam. So it is a positional this thing only. And vedana antangaradu, it has got only one tatparyam, that is moksha only. And moksha in terms of you are that azam. So it is only that. Okay, so ada portha varaikum it is initially it is taken as sadhana sadhyam. Sadhyam is moksha,
சாதனம் இஸ் அகெயின் சர்டன் வழிமுறை. எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்துறது, தர்மமா நடத்தினாக்கா, கர்ம யோகமா நடத்தினாக்கா அதுக்கு இந்த மோட்சத்துக்கு உள்ள சில அதிகாரித்துவம் கிடைக்கும். we will get eligible for that. அந்த eligibility இருந்து if we go to the guru and to the guru we hear shravanam mananam nididhyasanam, one will get jnanam and through the jnanam moksha. This is so. Okay, so the second thing to start with, it is sadhana sadhyam, but really speaking the moksham nammaloda swarupam garde is already is there, already it's a siddha vishaya. அது எப்படிங்கிறதா இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், again சொன்னா புரியும். சமுத்திரம் இருக்கு, அலை இருக்கு. ஓகே, அலை நிறைய இருக்கு, ஒரே சமுத்திரத்திலிருந்து நிறைய அலை இருக்கு. இந்த ஒவ்வொரு அலையும் தன்னை தனித்தனியா பார்த்தானாக்கா it will have all the samsaric problem like us. நான் சின்னவன், நான் பெரியவன், நான் இப்ப வந்தேன், இப்ப no I am going towards the shore, I might get destroyed any time. இதெல்லாம் இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருந்துட்டே இருக்கும் இல்லையா? Okay, so supposing it's wild imagination that one of the wave saw another wave, a wave, guru wave, and then that in the chinna wave thought this the guru wave is all the time very ananda swarupama irukku. appo இந்த இது கேக்குறது, how are you ananda swarupa already அப்படினா அந்த குரு சொல்றா, உன்னோட ஆனந்த ஸ்வரூபம் தான் தெரியலையே அப்படின்னா, நீ தெரிஞ்சுக்க வேணும், பெரிய டிஃபிகல்ட் இல்ல. நீ எதுலேருந்து வந்த? சமுத்திரத்துல இருந்து வந்த. இப்ப எதுல இருக்கா? இப்போ சமுத்திரத்துல இருக்கா. எதுல போய் கலக்க போறா? சமுத்திரத்துல கலக்க போறா. கரெக்ட்? so like that, so சமுத்திரத்திலேருந்து சமுத்திரத்திலேயே சஸ்டெயின் பண்ணி சமுத்திரத்திலேயே கலக்க போற. ஓகே, தென் ஒன்னோடு பேரு வேவ்னு இருக்கு. அது ஒரு ஷேப்புக்கு தான் வேவே தவிர intrinsically what are you? I am only water. Correct? Then what is the intrinsic swarupa of the big Atlantic Ocean? That's also water. So intrinsically you are also water, and from where you have come, that is also water. So nee adha purinjunanaka, I am not other than the whole Atlantic Ocean. இப்போ என்னோட ரியல் ஸ்வரூபம் of வாட்டரும் தி அட்லாண்டிக் சமுத்திரத்தோட கண்டென்ட் வாட்டரும் இஸ் ஒன் அண்ட் த சேம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சானக்கா அந்த வேவுக்கு பர்த்தும் கிடையாது, டெத்தும் கிடையாது. ஆல் த டைம் இட் இஸ் வாட்டர் ஓன்லி. திஸ் இஸ் த தாத்பர்யம். அப்போ என்ன ஆகுது? த வேவ் need not become water. It is already in the swarupam of water. What problem is it has not realized. So we are all like that wave right now. So இது எப்படி நம்மளோட ஸ்வரூபம் and ஈஸ்வர ஸ்வரூபம் ஒண்ணு. Like the wave understood my swarupam is water அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதா the moksha that the Vedanta is talking about it. So Vedanta what it says, you are already Ishvara, you are not going to become Ishvara. Appo if you are already Ishvara, இது சித்த விஷயமா, அடைஞ்ச விஷயமா, அடைய போற விஷயமா? சொல்லுங்க. அடைஞ்ச விஷயம்தான். ஒன்லி திங் இஸ் அடைஞ்ச விஷயம்தான். பட் தெரியாம போயிடுத்து. ஏன் தெரியாம போயிடுத்து? அஜ்ஞானத்தினால. அப்போ வேதாந்தம் இஸ் டாக்கிங் அபவுட் இட். எப்படி திஸ் அஜ்ஞானம் வந்தது, எப்படி வந்ததுங்கிற சமயத்துல யாருக்கு இந்த அஜ்ஞானம் சொல்லி ஆராய்ந்தா
அந்த அஜ்ஞானம் போயிடும். Then already then whatever you are as a mukta purusha, you will know, and that mukta purusha lakshanam is satyam jnanam anantam purnam brahma. So this is the moksha part of it, the Vedanta part of it. So when we are then looking at the Vedanta portion or the Bhagavad Gita portion, both of them are talking about in the same way. Bhagavad Gita is also going to talk about it, the karma yoga, எப்படி நம்ம டே டு டே வாழ்க்கையை நடத்தணும், அந்த வாழ்க்கை முறை மூலம் எப்படி நம்மளை தயார் பண்ணிக்கணும், அதாவது நமக்கு அஜ்ஞானம் இருக்கு, அஜ்ஞானம் போகணும் அப்படிங்கிறது தயார் பண்ணிக்கிறது. அப்புறம் இந்த மாதிரி கிளாஸ்ல கேட்டு ஸ்ரவணம் மனனம் பண்ணி you will get the ஞானம், then we know I am already mukta purusha. That is the goal for every day. Initially goal சொல்லுவோம், but it is no more a goal, it is already my swarupa. This is in essence of Veda, Vedantam and Gita. Vedathila சொன்னது very elaborate இருக்கு, so many things are there, and Vedathila சொன்னதுலாம் வர்ணாசிரம தர்மத்தின் படி இருக்கு. இன்னைக்கு அது நடைமுறையில இல்லாதனால கீதையில சொன்னபடி we can have a simpler way of looking at it. அது வேதத்தை ஒட்டி தான் இருக்கு, வேதத்து புறமா இல்ல. But it has taken the spirit of Veda, the form of Veda, it may not insist upon. Form na, the Varnashrama Dharma. But it is the spirit, how to conduct life, how to understand, I am already Mukta Purusha. In the spirit, it is talking about it. Okay. Appo, idu we have to connect it. போன கிளாஸுக்கு முன்னால கிளாஸுக்கு போனோம். This is the new knowledge. என்ன new knowledge? I am already mukta purushaங்கிறது looks like a new knowledge. இல்லையா? Correct? And any knowledge we can get it only through a pramanam. Pramanam naka a means of knowledge is there. Physics படிக்கணும்னாக்கா we have to learn physics from somebody. இல்லையா? Mathematics படிக்கணும்னாக்கா there is the means also there. Okay? So that will reveal, the pramanam will reveal the prameya, what is to be known. அது அப்படி பார்த்தானாக்கா the purva bhaga also, purva bhaga Veda is also a pramanam on certain thing. The uttara bhagam, the Vedanta also a pramanam for moksha. Correct? No question comes, if the Veda has to get the status of pramanam, that pramanam should have 4 ingredients. Connecting into pona class ke minnal the class. All, what are the 4 requirements? Theriyuma? Very important. illa note panni vechukove. Eppome note pannadha viட manasila vechukkiradhu better. What are the 4 requirements for any pramanam? anadigatvam, apadigatvam, correct, arthabodhagatvam and palavan. இந்த நானும் இருந்தாதான் a thing is qualified for becoming a pramanam. Appo Veda as a purva bhaga, how it become pramanam? First requirement, if the Veda purva bhaga is a pramanam naka, it is pramanam for what? அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். Similarly, uttara bhagam, the Vedanta is a pramanam naka, it is pramanam for what? அப்படினு சொல்லி தெரிஞ்சுக்கணும். Then how it becomes pramanam, meeting all these 4 characteristics, that is also had to be understood. So idella, this is how
our இதுல வேதத்துல எல்லாம் இருக்கு. Everything is very tightly packed. It's not the wild imagination at all. So this will be a big topic which we can do only in the next class. இந்த போன கிளாஸ்க்கு முன்னாலத்த கிளாஸ்ல இந்த பிரமாணத்தை பத்தி பேசினேன். பிரத்யக்ஷ பிரமாணத்தம் அதெல்லாம் பேசிருக்கேன். எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கோ, எழுதி வச்சுக்கோங்க. கண்ணு எப்படி இண்டிபெண்டன்ட் பிரமாணம் அப்படிங்கறத பத்தி பேசினோம். அதே மாதிரி இந்த வேதம் பூர்வபாகா ஆஃப் வேதம் இஸ் எப்படி an independent பாகம். How the Purvabhaga has got the four characteristics of anadigatvam, abaditatvam, arthabodhagatvat, phalavat அப்படிங்கறத பார்க்கணும். அதே மாதிரி வேதாந்தம் ஆல்சோ எப்படி அனதிகத்துவம், அபாதிதத்துவம், அர்த்தபோதகத்துவம், பலவத் சொல்லி போக்கணும். இதெல்லாம் we have to understand very clearly. இதெல்லாம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாக்கா then whatever applicable to Veda will be applicable to Bhagavad Gita also. அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் we can enter Bhagavad Gita. So இந்த மாதிரி இருந்தா தான் once we know, இப்ப நமக்கு இதெல்லாம் கிளீனா புரிஞ்சுனாக்கா நமக்கு வேதத்திலையும் பகவத்கீதையிலையும் அசைக்க முடியாத நம்பிக்கை வந்துடும். So this is an independent pramana. அந்த தாற்பயம் புரிஞ்சா that is called Shraddha. ஸ்ரத்தாங்கிறது சிம்பிள் நம்பிக்கை இல்லை, இத்தனையும் தெரிஞ்சுட்டு இருந்தாதான் ஸ்ரத்தா. அப்போ என்ன ஆகும், சில விஷயங்கள் பூர்வ பாகத்துல சொன்னதோ அவர் உத்தர பாகத்துல சொல்ல போறதோ நமக்கு புரியலனாக்கா, நமக்கு அது சரியா நமக்கு தெரியலனாக்கா, we will not suspect Veda. We will only have to suspect our understanding. எனக்கு புரியல. So வேதம் or வேதாந்தம் சொல்றது should be is correct அப்படிங்கிற ஸ்ரத்தா இருந்தானக்கா, then we will strive ourselves to how to better understand. So this is called Shraddha. அப்ப என்ன ஆறுது, first and foremost what requirement is Veda and Vedanta are both of them are independent pramana. Second, I have total Shraddha in Veda and Vedanta. In the two requirements fulla irundha we will get the blessings of Veda for our endeavor to moksha. Is that clear? Yes, sir. Good. வேற any சந்தேகம் இருக்கா யாருக்காவது? குருஜி திருப்பி சொல்லுங்க. ரொம்ப சாரி, ஒன்னும் ஒரு இந்த கனவு அப்படிங்கிறது அனித்தியம், ஸ்வப்னம் ஸ்வப்னம் வந்து கேட்கலையா? ஓ சாரி, ஸ்வப்னம் வந்து அனித்தியம் இல்லையா? சரி, ஆமா சொல்லுங்க. இல்ல, அப்ப நம்ம தூங்கி எழுந்த உடனே நம்மளுக்கு, அதாவது தூக்கத்துல நம்மளுக்கு அது வந்து இது வந்து எனக்கு வந்து மாதாட்ட கேட்க முடியல, ஏன்னா டைம் ஆயிடுத்து. லாஸ்ட் கிளாஸ்ல விவேக சூடாமணியில அவங்க இது சொன்னாங்க. அந்த இது எனக்கு டைம் இல்லாததுனால, அவங்களுக்கு டைம் இல்லாததுனால ஒரு சின்ன இதை மட்டும் சொன்னா போறோம். எனக்கு இது வந்து அந்த அனித்தியம், ஸ்வப்னம்ங்கிறது அனித்தியம். நம்ம வந்து தூங்கறச்சே நம்மளுக்கு ஸ்வப்னம் வந்து லைவா தெரியற மாதிரி இருக்கு. கண்ணை முழிச்சுட்ட உடனே அது வந்து ஒண்ணும் இல்லாத மாதிரி, அது அந்த மாதிரி இருக்கு. நிஜம் இல்லை அது, இல்லையா? அப்படி இருக்குச்சு. சில பேர் வந்து இது எனக்கு ஒரு சின்ன ரொம்ப நாளுக்கு டவுட். ஸ்வப்னத்துல எனக்கு வந்து இந்த சுவாமிகள் வந்து எனக்கு இந்த மாதிரி சொன்னா
ஸோ ஐ எம் டூயிங் தட் அப்படின்லாம் சொல்றது, அதை நம்ம எப்படி குருஜி எடுத்துக்கிறது? இப்ப மகா பெரியவாலே நம்ம வந்து இப்ப நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம நிறைய அந்த சுவாமி ஸ்லோகத்தை சொல்றதோ இல்ல அவரை பத்தியோ நினைச்சு பேசுறது நம்ம நல்ல ஆழ்ந்த நித்திரையில போறச்சே நம்மளுக்கு மனசுல தோன்றது, அவ்வளவுதான். அப்ப கண்ண மூச்சு பார்த்தோம்னாக்க சிலது ஞாபகத்துக்கு வருது, சிலது ஞாபகத்துக்கே வராது. அப்படி இருக்கச்சே இந்த மாதிரி எனக்கு ஸ்வப்பனத்துல மகா பெரியவா இந்த மாதிரி சொன்னா, இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றது வந்து அது அத நம்ம எப்படி எடுத்துக்க, அது உண்மையா பொய்யான்னு நான் அப்படி சொல்றதுக்கு எனக்கு சொல்ல தெரியல. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு அது ஒரு ரொம்ப டவுட் குருஜி. ஓகே, இப்போ சொப்பனம் எப்படி ஏற்படுதுனாக்கா, நம்ம வந்து விழுப்பு நிறையில வந்து நம்ம எப்படி நம்ம வந்து we are conducting ourselves is the main thing. அதுல வர சம்ஸ்காரங்கள் வாசனா தான், டீப் வாசனா இன் அவர் மைண்ட், அதுதான் சொப்பனத்துல வெளிப்படுறது. ஓகே, அண்ட் அந்த வெளிப்படுறது வந்து it has no direct bearing on the விழிப்பு நிலை, பட் அதோடு சில எசன்ஸ் மட்டும்தான் வருது. இப்போ ஒருத்தர் வந்து எப்பவுமே காஞ்சி பெரியவரே நினைச்சுட்டு இருக்கார், அவரோட இதுவே பண்ணிருக்கார், தர்மமா எல்லாம் பண்ணிட்டு இருக்காருனாக்கா he might get சொப்னா வேற காஞ்சி பெரியவார்கள் நீ இது பண்ணுன்னு சொல்லுவார். அவருக்கு வந்து அப்போ அவர் சொன்னார்கிறதுல ஒரு நம்பிக்கை இருந்துனாக்கா அதை பண்ணலாமே தவிர அதுக்கு மேல அதுக்கு அந்த சொப்பனம் இஸ் நாட் வேலிட் அட் ஆல். ஏன்னா அப்படின்னா அது நடக்கும்னாக்கா அடுத்த நாள் அதே பர்சன் வந்து சொப்பனத்துல 1,00,000 ரூபாய் லாட்ரி விழுந்த மாதிரி கணக்கு கொண்டாரு வச்சுக்கோங்க. அது வந்து உண்மையா இல்ல, அது எப்படி பொய்யே? பிகாஸ் அவருக்கு நிறைய பணம் வேணும் தாட் இருந்துட்டே இருந்திருக்கு விழிப்பு நிலையில. ஓகே, அப்போ சொப்பனத்துல அந்த லாட்ரி விழுந்த மாதிரி இருந்தது. பட் அந்த லாட்ரி விழுந்தாம இருந்த சொப்பனத்துல வந்தது, சொப்பனத்தின் போது அது வந்து உண்மையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் அ ட்ரீமர், ட்ரீம் இஸ் ட்ரூ. ஒன்லி திங் இஸ் விழிச்சதுக்கு அப்புறம் இட் இஸ் ஃபால்ஸ்ன்னு சொல்லி தெரிஞ்சிடும். சோ அதுபடி பார்த்தானாக்கா காஞ்சி பெரியவர் வந்து சொன்னாருங்கிறது வந்து எடுத்துட்டு அதுல சில நன்மைகள் நடக்கும்னாக்கா அதை பண்ணலாம், அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அவ்வளவே தவிர அது வந்து காஞ்சி பெரியவர் தான் வந்தார், அவர் தான் சொன்னாருங்கிறது ஒரு பெரிய ஒரு தாற்பயம் கிடையாது. அது ஒண்ணு. ரெண்டாவது, we have to say, நான் நிறைய பார்த்தேன் இந்த இதுல எல்லாம், காஞ்சி பெரியவர் மெயினா எல்லாருக்கும் சொல்றது வந்து எல்லாரும் மோட்சத்துக்கு வழி பார்த்துக்கோங்க, உங்க வாழ்க்கையே வந்து தர்மமா இருக்கணும், இது 2 தான் சொல்றார். அதை தவிர அவர் வந்து சில பேருக்கு நீ இது பண்ணு அது பண்ணு சொல்றது இட்ஸ் இன்சிடென்டல். அவளோட அப்போதைக்கு இருக்கிற அர்த்த காமத்தை எப்படி வந்து போக்குறதுன்னு சொல்றது அதுல தாற்பயமே கிடையாது. அதனால காஞ்சி பெரியவர் அப்படி சொன்னார், அந்த மாதிரி பண்ணார் இல்ல, that's all incidental. It is exactly like a lottery ticket only. அவர் சொன்னது சப்பனத்துல வந்தது, அதை பண்ணா சில நிறைய பேருக்கு நன்மை வரும்னா அவர் பண்ணட்டுமே தவிர அதை பெரிய இதா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே குருஜி, சொல்லுங்க. எனக்கு வந்து இப்ப நீங்க சொன்ன ஆன்சர்ல எனக்கு வந்து 100% அக்ரீடு இல்லைன்னா. சொல்லுங்க, எதனால சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. அப்படி இந்த மாதிரி கேட்டாதான் நமக்கு நம்மளோட தாற்பயம் புரியும். எல்லாமே வந்து நிறைய சொப்பன தரிசனத்துலதான் பெரியவரே வந்து சொல்லியிருக்காரு, அது இப்படியே ஃபாலோ பண்ணாலே எங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிடும். அதுக்கெல்லாம் முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் என்னன்னா, எனக்கு கல்யாணத்துக்கு ஜாதகம் நிறைய பார்த்துட்டே இருந்தாம்மா.
ஒண்ணும் தகஞ்சு வரல, அமையல, ரொம்ப கவலைப்பட்டுண்டா, எப்படி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு நாள் வந்து சொப்பனம், ஒரு நல்ல பெரிய ஆகுதியா ஒரு பெரிய மாமா, ஐயங்கார் மாமா சேர்ந்து பெருசா நாம போட்டுருக்க, இது சோமன் கட்டிண்டு இது பண்ணிட்டு வந்து சொன்னார், எழுந்துரு, அம்மாவை கவலைப்பட வேண்டாம்னு சொல்லு, திருமோகூருக்கு போ, அங்க வந்து சக்கரத்தாழ்வார் தான் பிரதானம், அவரை போய் நமஸ்காரம் பண்ணு, உனக்கு கல்யாணம் அமைஞ்சிடும்னு அம்மாட்ட நான் சொன்னேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். எனக்கு நான் திருமோகூர்ங்கிற வார்த்தையவே நான் முன்ன பின்ன எங்கேயுமே நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அப்ப நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப பெரிய பக்தி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெறும் அம்மா சொல்லிட்டு அந்த ஸ்லோகம் சொல்லுவேன், விளக்கேற்றி நமஸ்காரம் பண்ணி ஸ்லோகம் சொல்லி அதுதானே தவிர பெருசா ஒன்றும் பக்தி இதெல்லாம் தெரியாது. நான் காத்தால எழுந்து அம்மாட்ட சொன்னேன், எங்க அம்மா எங்காத்திரையும் யாருக்குமே திருமோகூர் எங்க இருக்குன்னே தெரியாது, எதுவுமே தெரியாது. நாங்க என்ன நினைச்சுட்டோம், அது எங்கேயோ ஆந்திராலயோ கர்நாடகா எங்கேயோ இருக்கு போல இருக்கு, நம்ம அதை எங்க கண்டுபிடிச்சு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டோம். அப்ப பெட்வீன் மீன் டைம் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளேயே எங்களுக்கு மதுரைக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. அங்க மாமா இருக்கா, மாமாட்ட போய் எங்க அம்மா சொன்னா, இந்த மாதிரி குழந்தை இந்த மாதிரி ஒரு சொப்பனம் கண்டிருக்கா, ஒரு ஐயங்கார் மாமா வந்து சொல்லியிருக்காரு, இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல, அதை எங்க கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னோன்னு எங்க மாமா சொன்னார், ஐயோ இதுக்கா கவலைப்படுற, இங்க மேலூர் பக்கத்துல திருமோகூர் இருக்கு, அங்க வந்து நம்ம போலாம், நம்ம போய் அங்க வந்து நான் கூட்டின்னு போறேன்னு உடனே அவர் வந்து அப்பவே கார்லாம் வச்சு இது பண்ணி உடனே கூட்டின்னு போனார். ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, அங்க சக்கரத்தாழ்வார் தான் பிரதானம். அங்க போனோடனே அங்க வந்து அந்த பரமேஸ்வரனும் மோகினி அவதாரம் எடுத்து சுவாமி அம்பாள் சுவாமி வந்து மோகினி அவதாரமா எடுத்து பரமேஸ்வரன் வந்து அங்க கல்யாணம் பண்ணிக்கிற சக்கரத்தாழ்வார் தான் அங்க பிரதானம். எனக்கு சித்ரா நட்சத்திரம், எனக்கும் சக்கரத்தாழ்வார் தான் பிரதானம். அங்க போனோடனே அவ வந்து சொன்னா, ரொம்ப சந்தோஷம், நம்பவே முடியல, ஒரு மாசத்துக்குள்ளேயே படப்படன்னு ஜாதகம் வந்து பொண்ணு பார்த்து எல்லாமே ஆயிடுச்சு அப்படியே. அதுல இருந்து வந்து சொப்பனத்துல வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பார்த்தா அத இன்னைக்கும் எங்க ஆத்துல எல்லாருமே ஓகே அதுல ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு நம்பின்னு தான் இருக்கும். அது ரொம்ப வந்து இன்னி வரைக்கும் எப்படி அந்த இடம் தெரிஞ்சது, எப்படி வந்து இது மாதிரி இருந்தது, அந்த பேரே நாங்க கேள்விப்பட்டது கிடையாது. ஒரு கோவில் இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது. I agree with you, but the thing is the தாத்பரியம் புரிஞ்சுக்கணும். Maybe there are certain thing which has happened which we are not able to explain with our normal day to day இது. ஓகே, சொப்னத்துல வந்ததுனால அங்க போய் பண்ணதுனால அங்க கல்யாணம் நடந்து இருக்கு. நான் என்ன சொல்றேன், அந்த சொப்பனத்துக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுத்து ஸ்ரத்தை எடுத்து அதுக்குள்ள பாக்கியுள்ள காரியங்கள் பண்ணினதுனால அந்த நடந்தது. அதேதான் அவளுக்கும் நான் சொன்னேன். சொப்னத்துல வந்து பெரியவர் வந்து வந்து நீ இது பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லி சொன்னாக்கா நீ பண்ணு, அதை பண்ணு. ஐ நெவர் சே யூ டோன்ட் டூ இட். பட் பெரியவர் யார் மூலமோ எந்த காரியமோ யார் மூலமா நடக்கும், அது வந்து ஈஸ்வரனோட இச்சையில அது அப்படியே வந்து சேரும். சோ அந்த ஈஸ்வர பிரசாதம் இந்த மாதிரி ஒரு கனவு வழியா வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஸ்ரத்தையோட பண்ணா அதுக்கு பலன் கிடைக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். தவிர சொப்பனம் அதான் சொல்ல அப்புறம் பெரிவா நிறைய பெரிவாதான் எதிர்பார்க்காததெல்லாம் நிறைய வந்து சட்டுன்னு சால்வ் ஆகும். அவர்கிட்ட போய் வேண்டி நின்னாக்க ஒரு நாள் நான் அப்படின்னா ரொம்ப அழறேன். நான் உங்களை நான் பார்த்தது கூட இல்ல, உங்களுக்கு ஒரு திராட்சை கூட நான் வாங்கி கொடுத்தது இல்ல, நான் நீங்க இவ்வளோ கையை பிடிச்சு என்ன கூட்டின்னு போறீங்களே, இதுக்கு என்ன புண்ணியம் பண்ணிருக்கேன், எப்படி இது நான் திருப்பி உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு பூஜை பண்ணி முடிச்ச உடனே சொல்றேன்னா அன்னைக்கு நைட்டே வந்து சொன்னார், ஏன் அதுக்கு கவலைப்படுற, என்ன பார்க்கலன்னு ஏன் கவலைப்படுற, எதுக்கு அதுக்கு வருத்தப்படுற, வேத சம்ரக்ஷணம் பண்ணு, அதுதான் நீ எனக்கு பண்றது திரும்ப அப்படின்னாரு.
அன்னைக்குலேருந்து எங்க ஆர்ட்ஸ் மட்டுக்கும் தெரிஞ்ச வாழ்க்கை எல்லாம் கலெக்ட் பண்ணி மகா அடிச்சத்துக்கு ஒரு பாடசாலைக்கு எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிட்டு இருக்க நல்ல ஒரு கலெக்ஷனும் ஆறுது. அது அப்படியே என்ன வருதோ அது அப்படியே அந்த சம்ரக்ஷணத்துக்குன்னு வச்சுட்டு இதோட 9 years முடிஞ்சு போயிடுச்சு. அது வந்து ஒரு கை போன மாதிரி இருக்கு எனக்கு. ஓகே, இது வந்து நீங்க வந்து 2 விதமா பார்க்கலாம். அதாவது ஒரு விதம் இந்த மாதிரி கடத்தினால இது வாழ்க்கையில சில சௌகரியங்கள் வந்தது, சில இதெல்லாம் நல்லதா நடந்தது, இதெல்லாம் டெம்பரரி. நான் என்ன பாக்குறேன்னாக்கா இவ்வளவு நல்ல காரியங்கள் பண்ணி வேத சம்ரக்ஷணம் பண்ணி நிறைய இதெல்லாம் பண்ணினதுனால நீங்க இந்த கிளாஸுக்கு வந்திருக்கு. யூ ஆர் இன்டு திஸ் which is talking about மோக்ஷா. அப்போ மோட்சத்தினால கிடைக்கக்கூடியது என்னது? பூர்ணம். it will be you are going to gain the whole சமுத்திரம். அப்போ ஹோல் சமுத்திரம் கிடைக்கிற சமயத்துல அதுல இருக்கிற இத்தினூண்டு அலை மட்டும் வேணுமா? இப்ப நமக்கு கிடைக்கிறதுலாம் அந்த சின்ன சின்ன அலை மாதிரி. இப்ப அலை வேணுமா சமுத்திரம் வேணுமா? சோ சமுத்திரம் கிடைக்கும்படியாக இந்த வேத ரட்சணம் பண்ணினதெல்லாம் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. You have to look at it that way. அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த மோட்சத்துக்கு வேண்டி யூஸ் பண்ணிக்கணும். This is how we practically see. ஆமா, அது உண்மைதான். அது கையை பிடிச்சிருந்தா அவர் ஒவ்வொரு இடத்துக்குமே அழைச்சிருந்தாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில அப்பப்போ நிம்மதி வர்றதுக்கு சில சின்ன சின்ன விஷயங்கள் வேணும். பட் அதெல்லாம் டெம்பரரி அதெல்லாம். ஓகே, இப்போ பகவானே நேர்ல வந்து அவர் கேட்கிறார், உனக்கு வந்து ஏதோ சின்ன விஷயம் வேணுமா இல்ல மோட்சம் வேணுமானாக்கா வித் திஸ் ஐடியா மோட்சம் தான் வேணுமோ இல்லையா? அது மாதிரிதான் when our expansion of the mind takes place, we know what we want. சரி, முடிச்சிருக்கோம். प्रजाभ्य परिपालयन्ता न्यायेन मार्गेण महीमहेशाः प्राप्येत नित्यं लोकाशमस्ता सुखिनो भवन्तु. ओम शांति शांति शांति. Thank you. Okay, thank you all.